ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது ஏகாதசி விரதம். ஏகாதசி அப்படின்னா என்ன? அதாவது ஒரு புள்ளியை சுத்தி இருக்கக்கூடிய 360 டிகிரி. இது ஒரு சுற்றுவட்ட கணக்கு. வாழ்க்கையுமே ஒரு வட்டம் தான் இல்லையா? அப்படி வந்த மாதமே திரும்ப திரும்ப வரும். என்ன காரணம்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். அந்த வகையில பார்க்கும் பொழுது நிலவினுடைய சுழற்சி எப்படி இருக்கிறது, பூமியினுடைய சுழற்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வைத்து கணக்கிடப்பட்டது தான் இந்த திதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதல் திதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமை அப்படின்னு பேர். ரெண்டாவது திதி வந்து பாத்தீங்கன்னா துதியை அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது திதியை வந்து சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது பஞ்சமி, ஆறாவது சஷ்டி, ஏழாவது சப்தமி, எட்டாவது அஷ்டமி, ஒன்பதாவது நவமி, பத்தாவது சதுர்த்தி, 11வது பார்த்தீங்கன்னா ஏகாதசி. ஏக் தசி, தசம்னா 10, ஏக்னா 1, 10 1 11. அதைத்தான் 11வது திதியே ஏகாதசி அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏகாதசி வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறையிலையும் வரும். இந்த ஏகாதசி வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிறையிலையும் வரும். இந்த ஏகாதசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு நாள் நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க நமக்கு அழகா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பஞ்சபூதங்களால் ஆனது நம்முடைய உடல் இல்லையா? இந்த உலகமும் பஞ்சபூதங்களால் ஆனது. நாம் இறைவனை வணங்கக்கூடிய கல்லும் பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ பஞ்சபூதத்தால் ஆன அந்த உடம்புல நோய் வராம அதை சரி செய்யறதுக்கு இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஒண்ணுதான் உபவாசம்னு சொல்லக்கூடிய விரதம். அதை 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம உடம்புல விரதம் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதுவே சரி செய்து கொள்கிறது. அதற்காகத்தான் நமக்கு அது ஏகாதசி விரதம்னு வச்சாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா இறைவனோட ஒரு தொடர்பை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தினாங்க. அதாவது 108 திவ்ய தேசங்கள்ல முதல் திவ்ய தேசம்னு சொல்லப்படக்கூடியது ஸ்ரீரங்கம். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வணங்குறது மூலமா, கண் விழித்து வணங்குவது மூலமா, நாளைய திவ்ய பிரபந்தங்களை கேட்பதன் மூலமா நமக்கு உள்ளம் சரியாகும். உடலை சரிப்படுத்துவதற்கு விரதம் என்று ஏற்படுத்தினார்கள். அங்கதான் பாத்தீங்கன்னா அரையர் சேவை என்று சொல்வார்கள். இறைவன் தன்னுடைய திருச்செவியிலே நாலாய திவ்ய பிரபந்த பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்பதன் மூலமாக நாமும் அதை மனப்பாடம் செய்வதன் மூலமாக நல்ல வகையில நம்முடைய மனமானது பக்குவப்படும் அப்படிங்கிறதுக்காக கண்முழித்து எல்லா பாடல்களையுமே நாம் பாடுவதன் மூலமாக இறைவன் அருள் பெறுவதற்காக நம்முடைய மனதை உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை ஏற்பாடு செய்து உடலை சுத்தப்படுத்துவதற்காக நமக்கு வந்து ஏகாதசி விரதம்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க. இது எந்த மாசம் வருதுன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல வருகிறது இந்த பண்டிகை. மார்கழி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல சாணத்தை தெளிச்சு அதுல வந்து கோலங்களை போட்டு சாணத்துல பிள்ளையார பிடிச்சி அதுல பூசணி பூ வைப்பாங்க. ஏன் பூசணி பூ வைக்கிறாங்கன்னா பூக்குற போதே காய்க்கிற தன்மையுள்ளது பூசணி, வணங்குகிற போதே நமக்கு அருள்பாலிக்கக்கூடியவர் யாருன்னா விநாயகர் பெருமான். அதனாலதான் ஒரு சாணத்துல விநாயகரை பிடிச்சி அதுல பூசணி பூ வைப்பாங்க. அதுவும் மஞ்சள் நிறத்தில் உள்ள பூசணியை ஏன் வைக்கிறாங்கன்னா வீடு மங்களகரமாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சாங்க. அதிகாலையிலே பெண்கள் குளித்து ஏன் கோலம் போட்டார்கள் என்று சொன்னால் அந்த காலங்காத்தால அந்த குளிர் அந்த பெண்களுடைய உடலுக்கு போகணும், உடம்பு குளிர்ச்சியா இருக்கணும். அப்பந்தான் குழந்தையானது வயிற்றுல தங்கும், அப்பதான் குழந்தை வயிற்றுல நன்றாக கருப்பிடித்து வளரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை வச்சாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேல் சட்டை அணியாமல் தெருவில் பஜனையாக போய் இறை பாடல்களை மார்கழி மாதம் முழுக்க ஆண்கள் பாடணுங்கிறத விதியா வச்சாங்க. எதை காரணம்னா நம்முடைய உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது இந்த பஜனையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய உடலை சரி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த பஜனைகளா இருக்கட்டும், இந்த கோலம் போடுறதா இருக்கட்டும், இந்த ஏகாதசி விரதமா இருக்கட்டும். இப்படி ஏகாதசிக்கென்றே பல சிறப்புகள் இருக்கிறது. எந்த நாட்டிலையுமே இப்படி ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஒரு வழிபாடு கிடையாதுங்க. இறந்ததுக்கு அப்புறம் சில சில மதங்கள்ல வந்து மறு உலகம் இருக்கு, மறுமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில மதத்துல மறுமை இல்லைங்கிறாங்க. ஆனா இறந்த பிறகு நம்முடைய ஆவி, நம்முடைய உடல், நம்முடைய ஆன்மா எங்க போகும் அப்படிங்கிறதுக்கான எந்த விளக்கமும் தெளிவா இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை எப்படி அடைகிறது, எந்தெந்த நிலைகளிலே அடைகிறது அப்படிங்கிறதுக்கான வரையறை தான். அதை இறைவனே நடித்து காட்டக்கூடிய ஒரு நாடகமாக ஒரு வழிபாடாக இருப்பதுதான் நாம ஸ்ரீரங்கத்துல பார்க்கக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு இருக்கக்கூடிய சொர்க்கவாசல் நடை திறப்பு அப்படிங்கிறது. இறந்தவங்க அடுத்தடுத்த லோகத்துக்கு போய் மறுபிறவி எடுக்கணும்னா நாம இங்க எள்ளும் தண்ணி இறைக்கணும், அவங்களுக்கான உணவை நம்ம கொடுக்கணும். அதனால இறந்த வீட்டுல அடப்பு ஏற்பட்டுச்சுன்னா வீட்டுல வந்து ஒரு சொம்பு தண்ணியை வைப்பாங்க. ஏன் தண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இறந்தவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு தாகம் ஏற்படும். ஏன்னா அது பயணம் போற தூரத்துக்கு அதுக்கு தாகம் ஏற்படும், வெளிச்சம் தெரியாது. அதனாலதான் இங்க விளக்கை ஏத்துறாங்க. அப்படி நம்முடைய ஆத்மாவுக்கு வழி கொடுத்தார்கள். அதனால அவர்கள் வாழ்த்துவார்கள். முன்னோர்களுடைய வாழ்த்துக்கள் இருந்த அந்த குடும்பத்துல எல்லா விதமான வளர்ச்சி சுபிக்ஷம் எல்லாமே நடக்கும். அதுதான் திருவள்ளுவர் கூட தென்புலத்தார் தெய்வம் என்றுதான் திருக்குறள் எழுதுறாரு.
தெய்வத்தை விட ஒருபடி முன்னாடி தென்புலத்தாரை வைத்திருக்காருன்னா வீட்டில் உள்ள ஆத்மாக்கள் நம்மிடமிருந்து வாழ்ந்த ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும். இப்படி பல அறிவியல் கருத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை தான் ஏகாதசி. இப்படி ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வந்தாலும் கூட அதுல மிகச்சிறந்த ஏகாதசி எதுன்னா வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.